மாதாவே துணை. மரியன்னையிடம் மனமாற அன்றாடும் மன்றாடும் எனதருமை நண்பர்களே, இன்றைய அன்னையின் திருநாமம் ஃபாத்திமா அன்னை, அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா. இன்றைய தினத்தில் ஃபாத்திமா அன்னை அவர்களை நோக்கி நம் குடும்ப அமைதி, மனமாற்றம், உடல் நலம், பாதுகாப்பு மற்றும் உலக சமாதானத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கப் போகிறோம். அதிசயங்களை அருளும் ஃபாத்திமா அன்னை, அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமாவிடம் அருள் தரும் ஜெபம். கண்ணீரை நம்பிக்கையாக மாற்றும் ஃபாத்திமா அன்னையின் ஆறுதல் தரும் ஜெபம். 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் ஃபாத்திமா என்ற சிறிய கிராமத்தில் லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிந்தா என்ற 3 சிறிய மெய்ப்பர் குழந்தைகளுக்கு அன்னை மரியா காட்சி தந்தார். அந்த காலத்தில் உலகம் முழுவதும் போர், பயம், நோய், பசி, மரணம் ஆகியவற்றால் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போது அன்னை வெள்ளை ஆடையுடன் ஒளி நிறைந்த உருவத்தில் தோன்றி, ஜெபமாலை ஜெபியுங்கள், பாவிகளுக்காக ஜெபியுங்கள், உலகத்தின் சமாதானம் தேவை என்று கூறினார். மாதந்தோறும் 13ஆம் தேதி அன்னை ஃபாத்திமா அன்னை குழந்தைகளுக்கு காட்சி தந்து பல அருள் வார்த்தைகளை கூறினார். கடைசியாக அக்டோபர் 13 அன்று ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னால் சூரியன் ஆடிய அதிசயம் நிகழ்ந்தது. வானில் சூரியன் சுழன்று பூமிக்கு விழுவது போல தோன்றியது. அந்த அதிசயத்தை பார்த்த மக்கள் கண்ணீரோடு மண்டியிட்டு ஃபாத்திமா அன்னையிடம் ஜெபித்தனர். இதன் மூலம் ஃபாத்திமா அன்னையின் புகழ் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான அன்னையாக ஆனார் நம் ஃபாத்திமா அன்னை. ஃபாத்திமா அன்னை குறிப்பாக குடும்ப அமைதி, மனமாற்றம், பாவ மன்னிப்பு, நோய் குணமடைதல், குழந்தைகளின் பாதுகாப்பு, திருமண ஆசிர்வாதம் மற்றும் உலக சமாதானத்திற்காக மிகவும் சக்தி வாய்ந்த அன்னையாக போற்றப்படுகிறார். பலர் முடியாத காரியங்கள் ஃபாத்திமா அன்னையின் ஜெபத்தால் நடந்தது என்று சாட்சி கூறுகின்றனர். கண்ணீரில் வாழும் மக்களுக்கு நம்பிக்கையையும், இருளில் வாழும் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தையும் தரும் அன்னையாக நம் ஃபாத்திமா அன்னை அழைக்கப்படுகிறார். ஃபாத்திமா அன்னையிடம் சக்தி வாய்ந்த ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஃபாத்திமா அன்னையே, பாவிகளுக்காக கண்ணீர் வடித்த கருணையின் அன்னையே, எங்கள் குடும்பங்களின் மேல் உம் இரக்க பார்வையை வைத்தருளும். இந்த உலகத்தில் பல துன்பங்களாலும் கவலைகளாலும் சுமையடைந்து வாழும் எங்கள் இதயங்களுக்கு சமாதானத்தை தாரும். வீட்டில் சண்டை, கோபம், பிரிவு, புரியாமை ஆகிய அனைத்தையும் நீக்கி அன்பும் ஒற்றுமையும் நிரப்பும். ஃபாத்திமா அன்னையே, பயம் நிறைந்த மனங்களுக்கு தைரியம் தாரும். மன அழுத்தத்தில் தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும். கண்ணீரோடு வாழும் தாய்மார்களின் ஜெபங்களை கேட்டு பதில் தாரும். குடும்பத்தில் பல வருடங்களாக தீராத பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை உம் மகனாகிய இயேசுவின் பாதத்தில் கொண்டு சென்று தீர்வு கிடைக்க அருள் புரியும். அன்னையே, பண கஷ்டத்தில் இருக்கும் குடும்பங்களை ஆசிர்வதியும். வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை திறந்தருளும். தொழிலில் முன்னேற்றமும் உழைப்பில் ஆசிர்வாதமும் தாரும். சம்பாதிக்கும் பணம் வீணாகாமல் சேமிக்கப்படும் கிருபையை தாரும். கடன் சுமையால் சோர்ந்து போன குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். ஃபாத்திமா அன்னையே, எங்கள் பிள்ளைகளை உம் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் கல்வியில் உயர வளர ஞானமும் நினைவாற்றலும் தாரும். கெட்ட நண்பர்கள், தவறான பழக்கங்கள், ஆபத்துக்கள் ஆகியவற்றிலிருந்து எங்கள் பிள்ளைகளை காத்தருளும். திருமண வயதில் இருக்கும் மகன்கள், மகள்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளும். நோயால் துன்பப்படுகிறவர்களுக்கு குணமளியும். மருத்துவர்கள் கூட கைவிட்ட சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையின் ஒளியை தாரும். ஃபாத்திமா அன்னையே, இரவும் பகலும் எங்கள் வீடுகளையும் குடும்பத்தையும் உமது அன்பு அங்கியால் மூடி பாதுகாத்தருளும். தீமைகள், விபத்துகள்,
திடீர் ஆபத்துகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றும் பாத்திமா அன்னையே, எங்கள் வாழ்க்கையின் இருளை ஜெபத்தின் வெளிச்சமாக மாற்றும். உலகத்தில் சமாதானமும் எங்கள் குடும்பங்களில் சந்தோஷமும் நிலைத்திருக்க உம் மகனாகிய இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும் பாத்திமா அன்னையே, ஆமேன்.